சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏமா யாருமா நீ? இதுக்கு முன்னாடி உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. நீங்க என்ன பார்க்கலையா? ஆனா இந்த மாதிரி ஒரு கர்ப்பிணி பெண்ணை இந்த இடத்துல வச்சு பார்த்திருக்கீங்க. உன்னை மாதிரியே ஒரு பொண்ணா? அது யாருமா இது? 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரியே ஒரு பொண்ணு உங்களை தேடி வந்தா. அந்த பொண்ணுக்கு நீங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அவ கல்யாணத்துக்கு முன்னாடி உண்டான விஷயத்த உங்க மனைவி தான் நாடி புடிச்சு சொன்னாங்க. அந்த பொண்ணும் அவ காதலிச்ச பையனும் இந்த கோயில வச்சு நீங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்க. தன்னை நம்புறவள விட்டு கொடுக்காம வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைச்ச அந்த மணமகனை உங்க கண்ணு முன்னாடியே குத்தி கொலை பண்ணிட்டாங்க. இதெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியும்? ஐயா, நீங்க கல்யாணம் பண்ணி வச்சது என் அப்பாக்கும் என் அம்மாக்கும் தான். உங்க கண்ணு முன்னாடி கொலை செய்யப்பட்டு சண்முகத்தோட பொண்ணுதான் அண்ணா. அட கடவுளே, சிவசங்கரி சண்முகத்தோட பொண்ணாமா நீ? அன்னைக்கு நடந்த சம்பவத்தை இதுவரைக்கும் என்னால மறக்க முடியலமா. வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னு நினைச்ச கொஞ்ச நேரத்திலேயே என் அப்பா அம்மாவும் வாழ்க்கையை இழந்துட்டாங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடியே அப்பாவை பறி கொடுத்த துரதிருஷ்டசாலி பொண்ணுயா நானு. அம்மா தாயே, என்ன மன்னிச்சிருமா. ஐயோ வேண்டாம் ஐயா, வேண்டாம். கடவுளுக்கு சேவை செய்யறவரு. சாதாரண பொண்ணுனா என்ன எதுக்கு கையெடுத்து கும்பிடுறீங்க? என் கண்ணு முன்னாடியே உங்க அப்பாவை கொலை பண்ணிட்டாங்கம்மா. உங்க அம்மா தான் கொலைக்காரின்னு அவளை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்கம்மா. இது எல்லாத்தையும் பார்த்தனா கண்ணு இருந்தும் குருடனா உயிருக்கு பயந்து கோலை ஆயிட்டமா. நான் பார்த்த சம்பவத்தை வெளியில சொல்லக்கூடாதுன்னு என்ன மிரட்டி வச்சிட்டாங்கம்மா. நானும் உயிருக்கு பயந்து யாருக்கிட்டையும் சொல்லாம மறைச்சிட்டேம்மா. நான் இது வரைக்கும் சேர்த்து வச்ச புண்ணியத்தெல்லாம் அந்த ஒரே ஒரு தப்பால எல்லாத்தையும் பாழாக்கிட்டேம்மா. பாவத்தை மட்டுமே சம்பாரிச்சு வச்சிருக்கேம்மா. ஐயா, நீங்க இந்த அளவுக்கு வருத்தப்படும் போது உங்க நேர்மை என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அன்னைக்கு மட்டும் நீங்க உண்மையை சொல்லியிருந்தீங்கன்னா என் அம்மா 18 வருஷம் ஜெயில கடந்து கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு கொலைகாரின்ற பட்டத்தோட இந்த சமூகத்துல வாழ்ந்துட்டு இருந்திருக்க மாட்டாங்க. என் அம்மாக்கும் அப்பாக்கும் இருந்த உறவுக்கு சாட்சியா நான் இருந்தும் அதை யாருமே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. எங்க அப்பா எங்க அம்மா கழுத்துல தாலி கட்டினதையும் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. இன்ன வரைக்கும் எங்க அம்மா செய்யாத ஒரு குற்றத்துக்காக பழிய சுமந்துட்டு இருக்காங்க. ஐயா, எங்க அம்மாக்கு கொலைகாரின்னு கிடைச்ச கெட்ட பேரை நான் மாத்தணும்னு போராடிட்டு இருக்கேன். அதுக்குதான் உங்க உதவியை கேட்டு வந்திருக்கேன். அம்மா, நானும் ஒரு உண்மையை மறைச்சு உங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டேன்ற வேதனை இத்தனை வருஷமா என் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டு தாமா இருக்கு. அதுக்கு பிராய்ச்சித்தமா நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேம்மா. நீங்க அன்னைக்கு சொல்லாம மறைச்ச உண்மையை இப்ப தைரியமா கோர்ட்ல வந்து சொல்லணும். சொல்லுவீங்களா? கண்டிப்பா சொல்றேம்மா. அது போதும்யா. நீங்க செய்ய போற இந்த உதவியால எங்க அம்மாக்கு இருக்கிற கெட்ட பேரை கண்டிப்பா நான் தொடச்சிருவேன். இதனால எங்க 2 குடும்பமும் ஒண்ணு சேர போகுது. அதுக்கப்புறம் நீங்க சேர்த்து வச்சதா சொன்ன அந்த பாவம் எங்க குடும்பத்துக்கு நீங்க செய்யற உதவியால கண்டிப்பா புண்ணியமா மாறிடும். அம்மா, நானும் உன்ன மாதிரி ஒரு பெண் குழந்தை பெத்து வச்சிருக்கேன். அவ வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். கண்டிப்பா நீ கூப்பிடும் போது அவரை நான் அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப நன்றிம்மா.
இந்த இடத்துக்கு வந்ததும் எங்க அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் பண்ண இந்த இடத்த பார்த்த சந்தோஷமும் என் அப்பா இந்த இடத்துல தான் உயிரை விட்டாருன்ற குற்றமும் ஒரே நேரத்துல கிடைச்சது. என்னால இந்த கோயிலையும் உங்களையும் என்னைக்குமே மறக்க முடியாது. சரி, அப்போ நான் கிளம்புறேன். சரிம்மா. நான் ஊருக்கு போய் போலீஸ் ஆபீசர் கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்றேன். ம் ம் வரேன், போயிட்டு வாங்க. வரேன்யா. மேம். வா அருவி, உட்காரு. சொல்லு, என்ன விஷயம்? மேம், என் அப்பா கொலை கேஸ ரீஓபன் பண்ண ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு. அப்படியா? வெரி குட். கொலைய நேர்ல பார்த்த சாட்சி யாராவது கிடைச்சிருக்காங்களா? ஆமா மேம், என் அம்மாவோட கல்யாணத்தை நடத்தி வச்ச ஒரு கோயில் பூசாரி அந்த கொலைய பார்த்திருக்காரு. இஸ் இட்? அந்த நேரத்துல அவரு பயந்துகிட்டு உண்மையை சொல்லாம ஒதுங்கிருக்காரு. ஆனா இப்ப எங்க அப்பாவை கொன்னது அந்த நாராயணமூர்த்தி தான்னு அவரு தைரியமா கோர்ட்ல வந்து சொல்ல தயாரா இருக்காரு. வெரி குட். இது போதுமே. இப்ப அவர் எங்க இருக்காரு? இன்னும் அவர் எங்களோட கிராமத்துல தான் இருக்காரு மேம். நான் அவரை நேர்ல பார்த்து பேசிட்டேன். எனக்கு உதவி செய்ய அவர் தயாரா இருக்காரு. வெல், ஓகே. அப்படின்னா அந்த சாட்சியை உன்னால ஸ்டேஷனை கூட்டிட்டு வர முடியுமா? கண்டிப்பா முடியும் மேம். மறுபடியும் நாளைக்கு கிராமத்துக்கு போய் அவரை பார்த்து நான் இங்க கூட்டிட்டு வரேன். ரொம்ப சந்தோஷம். இன்ஃபேக்ட் இந்த கேஸ்ல உனக்கு உதவி பண்ண முடியாம போச்சேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். எனிஹவ், புதுசா ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு. ஐல் கேரி ஆன். அப்புறம் அருவி, ஒரு முக்கியமான விஷயம். நீ அந்த பூசாரிய பார்க்க கிராமத்துக்கு போற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. கிராமத்துல நாராயணமூர்த்திக்கு தெரிஞ்ச ஆள் யாராவது இருக்கலாம். அவங்க நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாராயணமூர்த்தி கிட்ட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே? அப்படி தெரிஞ்சா நாராயணமூர்த்தி கொஞ்சம் உஷாராயிடுவான். ஓகே? ஓகே மேம், கவனமா இருப்பேன். சரிங்க மேம், போயிட்டு வரேன். ஓகே மேம்.